Hi friends, this is Niveta. In the video 11th standard chemistry page number 135 alkaline and alkaline earth metals lesson la irukra alkaline earth metals oda introduction da paakaporom seriya. So idhula enna solranga appadina modern periodic table la group 2 elements la enna nalla irukona beryllium, magnesium, calcium, strontium, barium and radium இருக்கும். ஓகே, இதுதான் குரூப் 2. பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்டியம், பேரியம், ரேடியம் இருக்குது. ஸோ இதில் எனக்கு பெர்லியமை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதோட ஆக்சைட்ஸும் ஹைட்ராக்சைட்ஸும் அது கூட வந்து நான் ஆக்சிஜன் சேர்த்தாலோ அது கூட அல்லது நான் OH சேர்த்தாலோ அது வந்து ஆல்கலின் இன் நேச்சராக இருக்கும். ஆல்கலின் இன் நேச்சர்னா என்ன அர்த்தம்னா லைக் அது வந்து பேசிக்காக இருக்கும். இப்போ அதனோட pH வந்து 7 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே இந்த மெட்டல்ஸ் கூட ஆக்சைட்ஸ் இருந்தால் மெட்டல் ஆக்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எர்த்தோட க்ரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்டியம், பேரியம், ரேடியம் இதெல்லாமே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதோட அபண்டன்ஸ், அது வந்து எவ்வளோ அளவுக்கு இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெர்லியம் வந்து 2 இருக்குது. ஓகே, இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா ppm, அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் இதில் வந்து எவ்வளோ பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மில்லியன் பார்ட்ஸில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஸோ பெர்லியம் வந்து 2 இருக்குது. இதோட மினரல் சோர்ஸ் வந்து பெரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது BeAl2Si6O18 அப்படிங்கிற அந்த ஒரு மினரல் சோர்ஸ்லேருந்து தான் வந்து பெரிலியம் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லியன் பார்ட்ஸில் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 27640 அளவுக்கு இருக்குது. இது வந்து எந்த மினரல்லேருந்து எடுப்பாங்கன்னா கார்னலைட் அப்படிங்கிறதுலையும் டோலமைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்சியம் வந்து 1.84 அளவுக்கு இருக்குது. இதை வந்து எந்த மினரல்லேருந்து எடுக்கிறாங்கன்னா ஃப்ளூவோபார்டைட் அப்படிங்கிற அந்த ஒரு மினரல் CA5PO4 த்ரைஸ் F அப்படிங்கிறதுல. அடுத்து ஸ்ட்ரோன்டியம் வந்து மில்லியன் பார்ட்ஸில் வந்து 384 அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு மினரல் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா செலஸ்டைல் அப்படிங்கிறதுலேருந்து, அதாவது ஸ்ட்ரோன்டியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பேரியமை வந்து 390, அதாவது மில்லியனில் வந்து 390 அளவுக்கு இருக்குது. இது வந்து பேரிடைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மினரல்லேருந்து எடுக்கிறாங்க. பேரியம் சல்ஃபேட் லைக் இது வந்து எங்கன்னா இப்போது இது வழியாக வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள்லாம் வந்து போக முடியாது. ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து இந்த வால் எல்லாமே கட்டுறதுக்கு, அந்த சுவர்லாம் கட்டுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பேரிலைட். ஓகேவா? அடுத்தது இந்த ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட ஃபுல்லாகவே ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெர்லியம் வந்து ரேர் தான். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பெர்லியம் வந்து ரேராக தான் இருக்குது. ரேடியம் அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ரெசிங், அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. என்னென்னா 10% ஆஃப் த இக்னீஷியஸ் சால்ட். இக்னீஷியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து இந்த மவுண்டெயின் வால்கனிக் எரிப்ஷன்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த வால்கனிக் எரிப்ஷன் அந்த மேக்மா அந்த குழம்பு வந்து என்ன ஆகும்னா எனக்கு கூலாகி எனக்கு கிடைக்கிறதா இக்னீஷியஸ் ராக். அந்த இக்னீஷியஸ் ராக்லேயே வந்து 10% தான் வந்து ரேடியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்னீஷியமும் கால்சியமும் எர்த் கிரஸ்டில் ரொம்ப காமனாகவே இருக்குது. கால்சியம் அப்படிங்கிறது 5th மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட், நிறைய இருக்கிற எலிமெண்ட்னு சொல்லலாம். மெக்னீஷியம் அப்படிங்கிறது 8th அளவுக்குள்ள இருக்குது. ஸோ மெக்னீஷியமும் கால்சியமும் வந்து நிறைய ராக்ஸ் மினரல்ஸில் தான் இருக்குது. மெக்னீஷியம் இன் கேர்னலைட், மெக்னீஷியம் வந்து இங்கே பார்த்தோம்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. ஸோ கேர்னலைட்டில் இருக்குது, மெக்னசைட், டோலோமைட் அண்ட் கால்சியம் வந்து சாக், லைம் ஸ்டோன், ஜிப்சம் இதில் எல்லாமே இருக்குது. மோஸ்ட் ஸ்ட்ரோன்டியம் வந்து என்ன மினரல் இருக்குன்னா செலஸ்டைட் அப்படிங்கிறதுலையும் ஸ்டான்டியனைட் அப்படிங்கிற அந்த ஒரு மினரலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவ்வளோவா காமனாக இல்லை. ஓகே, ஸோ லெஸ் காமன் தான். மச் ஆஃப் இட் இந்த மினரலில் வந்து பேரிட் அப்படிங்கிற அந்த ஒரு மினரல்லேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேடியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து யுரேனியம் டீகே ஆகும்போது தான், நீங்கள் அந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து டீகே ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து ரேடியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது வந்து யுரேனியம் பியரிங் ஓஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபயர் ஒர்க். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கலின் எர்த் மெட்டலோட முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபயர் ஒர்க்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டாசுலாம் வெடிக்கிறாங்களா அதில் தான். மெனி ஆல்கலின் அண்ட் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் வந்து கிரியேட்டிங் கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. சச் எஸ் ஸ்ட்ரோன்டியம் அண்ட் பேரியமை வந்து கலர்ஃபுல் ஸ்டார்ஸ் ஆஃப் த ஃபயர் ஒர்க் ஷோஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. கம்பைன்ட் வித் எலமெண்ட் ஆஃப் குளோரின், பேரியம் அதெல்லாமே வந்து க்ரீன் ஸ்பார்க் நமக்கு கிடைக்கும். கால்சியம் வந்து ஆரஞ்ச் ஸ்பார்க் கொடுக்கும். லித்தியம் வந்து மீடியம் ரெட் கலர் கொடுக்கும். இப்போ ஸ்ட்ரோன்டியம் கார்பனேட் வந்து பிரைட் ரெட் கலர் கொடுக்கும். நைட்ரேட்ஸ் ஆஃப் சோடியம் வந்து ஆரஞ்ச் கலர் கொடுக்கும். பொட்டாசியமோ ருபீனியமோ போட்டோன்னா அது வந்து வயலட் கலர் கொடுக்கும். சீசியம் வந்து இண்டிகோ கலர் கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பேர்ன் பண்ணும்போது அதனோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எக்ஸைட் ஆகுது. ஸோ எக்ஸைட் ஆகி, அதாவது இங்கே கீழே இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரவுண்ட் ஸ்டேட், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்.
நம்ம இதை ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகிடுதுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. burning excites the electron, pushing them into higher than normal energy level. They release their extra energy as a colorful burst of light. ஸோ அது திருப்பி வந்து நார்மல் இதுக்கு வரும்போது அது வந்து தன்னோட எக்ஸ்ட்ரா எனர்ஜியெல்லாம் என்னவா செய்யுது, கலராக வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த ப்ளூ ஃபயர் ஒர்க் இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப ப்ளூ கலரில் ஃபயர் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ காப்பர் வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்கும். ஓகேவா. பட் காப்பர் குளோரைடு பண்ணும்போது அது ஹாட் ஃப்ளேமில் வந்து சீக்கிரமாக அது வந்து இதுவாகிடும். ஸோ அதனால் வந்து அப்படி வானத்தில் போய் வெடிக்கிறது ப்ளூ கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஃபயர் ஒர்க் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து மேக்னாலியம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மிக்சர் ஆஃப் ஆல்கலின் எர்த் மெட்டல், மெக்னீஷியமும் அலுமினியமும் சேர்ந்து தான் வந்து மேக்னாலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபயர் ஒர்க் கலர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு கலர் இருக்குன்னா அதை இன்னும் பூஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்னாலியம் ஹஸ் மேட் த ப்ளூஸை வந்து ரொம்ப பிரைட்டராக்கும். பட் ஃபைரோடெக்னிக்ஸ்னால் அந்த நெருப்பு, அந்த ஃபயர் ஒர்க்ஸ், அதுக்கு பேஸ் பண்ணி வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து இன்னும் கூட ப்ளூவை வந்து இன்னும் ரெட்டு, க்ரீனு, எல்லோ கலரை விட ப்ரில்லியண்ட்டாக ஆக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன நிமோனிக்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம், ரேடியம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ பெர்லியமை தவிர பேலன்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லலாம், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெர்ரி அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்கா. ஓகேவா. பெர்ரி மேங்கோ வாங்கணும். ஓகேவா. மேங்கோ வாங்கணும், அதுதான் மெக்னீஷியம். அதுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி வாங்கணும். ரீக்கு வந்து ஆர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. பெர்ரி அப்படிங்கிறது ஒரு கேர்ளு, மேங்கோ வாங்கணும், கால் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரியும் வாங்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 2 எலக்ட்ரான்ஸ், அதனோட வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனும் இருக்கும். அதோட ஜென்ரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த பெர்லியம்க்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக 4 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸாக, அடுத்த ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸாக பண்ணுவோம். அடுத்தது மெக்னீஷியமுக்கு வந்து 12 இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 இருக்கும், அடுத்ததில் வந்து எனக்கு 8 இருக்கும், அடுத்ததில் வந்து எனக்கு 2 இருக்கும். கரெக்டாக. ஸோ இதுக்கும் ஃபைனல் எலக்ட்ரான் 2, இதுக்கும் ஃபைனல் எலக்ட்ரான் 2. கால்சியமுக்கு வந்து 20ன்னு சொல்கிறாங்க. ஸோ 20ன்னு சொல்லும்போது ஹியர் இட் இஸ் 2. இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். அடுத்த ஷெல்லையும் உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், 8 இருக்கும். அடுத்த ஷெல்லில் வந்து உங்களுக்கு 2 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு எல்லா பேலன்ஸ் வந்து 2ன்னு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ பெர்லியம் அப்படின்னு சொல்லும்போது 2s2ன்னு வரும். மெக்னீஷியம்னா 3s2. இந்த 2 3 இதெல்லாமே வந்து பீரியடோட நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போது இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டும் தான் ஃபஸ்ட் பீரியடில் இருக்கும். செகண்ட் பீரியடில் பெர்லியம் இருக்குது. மெக்னீஷியம் வந்து தேர்ட் பீரியட். ஃபோர்த் பீரியடில் கால்சியம் இருக்குல்ல. அதனால் வந்து 2s2 3s2 4s2 5s2 6s2 அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, பெர்லியமுக்கு வந்து இப்போ 4 தானே அட்டாமிக் நம்பர், இங்கே 2s2ன்னு சொல்லும்போது 2 எலக்ட்ரான் தானே வருது. ஸோ அப்போ இன்னும் இருக்கிற 2 எலக்ட்ரான் எதோடது, ஹீலியமோடது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து 2 வந்துருச்சு. அப்போ 12 - 2ன்னு சொல்லும்போது 10. ஸோ 10ஓட அட்டாமிக் நம்பர் வச்சு என்ன இருக்குது, நியான். ஸோ அப்போ நியான் அப்படின்னு வரும். கால்சியம்னா 20ல் 2 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 18. ஸோ 18 யார்கிட்ட இருக்குது, ஆர்கான் கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், அது கூட வந்து இந்த NS2 அது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அட்டாமிக் ஆர் அயோனிக் அதோட ஆட்டமோட அந்த ஒரு ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அட்டாமிக் ஆர் அயோனிக் ரேடியஸ் ஆஃப் த ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். கரஸ்பாண்டிங் மெம்பர் ஆஃப் த ஆல்கலி மெட்டல்ஸை விட இது வந்து ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆல்கலி மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ லித்தியம்க்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் இதில் 2, அடுத்ததில் இருக்கிறது 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு எலக்ட்ரானை நான் சேர்க்கும்போது இங்கே எனக்கு என்ன ஆகும், இந்த நியூக்ளியஸ் வந்து இது வந்து நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரானை வந்து சேர்க்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற அந்த ப்ரோட்டான்ஸ் என்ன செய்யும், இந்த நியூக்ளியஸில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் என்ன செய்யணும், அது நல்லா பிடிச்சிருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரெடியூஸின் ரேடியஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆல்கலி மெட்டல்ஸை விட ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸோட அந்த ஒரு ரேடியஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Can you understand அதோட மீனிங் புரியுதா? Atomic and ionic radii of the alkaline earth metals are smaller than the corresponding members of the alkali metals. இது ஏன் அப்படின்னா group 2 எலிமெண்ட்டுக்கு வந்து ஹையர் நியூக்ளியர் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக இதில் வந்து ஆல்கலி மெட்டல்ஸில் 3 இருந்ததுன்னா இதில் வந்து 4 இருக்குது. இதில் வந்து 11, இப்போ சோடியமில் வந்து 11 இருந்ததுன்னா இதில் வந்து 12 இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, அதிகமான நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும்போது அது வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸை நோக்கி அதிகமாக அட்ராக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் மூவிங் டவுன் த குரூப் அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஷெல். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறது என்னது, பெர்லியம் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து மெக்னீஷியம், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம். எனக்கு என்ன அடுத்த இந்த கீழ் நோக்கி வரும்போது லைக் இப்போ நம்ம பார்த்தது வந்து முன்னாடி பார்த்தது இந்த 2 இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். இப்போ கீழ் நோக்கி வரும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறது. இங்கேருந்து இங்கே அதிகமாக இருக்குது, இங்கேருந்து இங்கேன்னு சொல்லும்போது அந்த ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ ஆன் மூவிங் டவுன் த குரூப் த ரேடி இன்க்ரீசஸ் டியூ டு த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஷெல். அந்த நம்பர் ஆஃப் ஷெல் வந்து அதிகமாக வரதுனாலையும் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்கே ஒரு ஷெல் இருக்குது, இங்கே ஒரு ஷெல் இருக்குன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கும். ஸோ அதை வந்து ரிப்பல் பண்ணி விட்டுரும். ஓகேவா, நீ வந்து இப்படி போ, நான் இப்படி போ அப்படின்னு ரிப்பல் பண்ணி விடுறதுனாலையும் இந்த ஷெல்லோட அந்த ஒரு இது வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அண்ட் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எனக்கு என்ன இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. ஸோ அப்போ அது என்ன செய்யும், லூசிங் திஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அக்வைர் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணும். கரெக்டாக இப்போ இந்த பெர்லியம் வந்து 4 இருக்குது, அவுட்டர் வேலன்ஸில் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சுன்னா அது என்னவா மாறிடும், அதுக்கிட்ட பேலன்ஸ். இப்போது பெர்லியம்க்கு வந்து உங்களுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அது என்ன ஆகும், ஃபஸ்ட் இதில் 2, அடுத்ததில் 2ன்னு இருக்கும். இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸுமே அது வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும், ஹீலியம் கேஸ் கான்ஃபிகரேஷனில் வந்துடும்ல. ஸோ அது வந்து நோபல் கேஸை அட்டைன் பண்ணிடும்ல. ஸோ the group 2 elements have 2 electrons in their valence shell and by losing this electrons லூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஸ்டேபிளான நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டன் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இப்போ மெக்னீஷியம் பாருங்கள், மெக்னீஷியத்தோட வேல்யூ 2. ஸோ அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா 10ன்னு வரும். ஸோ 10 அப்படிங்கிறது நியான் கேஸ். ஸோ அது அப்போ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணிடுச்சுல. அப்போ இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா +2ன்னு சொல்கிறாங்க. +2 அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சுன்னா +1ன்னு வரும். 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எலக்ட்ரான்ஸை வந்து வெளியே கொண்டு வரது, அயனைஸ் பண்ணுறது, தனிமைப்படுத்துறது அப்படின்னு வரும். ஸோ அப்போ தேவைப்படுற எனக்கு எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டியூ டு த ஃபேர்லி லார்ஜ் சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமான சைஸில் இருக்கனால ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஓரளவு தான் நியூக்ளியர் சார்ஜ் இருக்குது. இங்கே போக 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 உங்களுக்கு அதிகமான, இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வந்து லித்தியம்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 3ங்கிறதுனால இப்படி இருக்குது. அதே பெர்லியம்க்கு 4ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா அதை விட வந்து சைஸ் வந்து கம்மியாகிடுது. ஏன்னா நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும் போது அந்த அட்ராக்ஷன், நியூக்ளியஸ் வந்து நிறைய அட்ராக்ஷன் ஏற்படுத்தும்னு சொன்னல. அப்போ போக 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 உங்களுக்கு அதிகமான அட்ராக்ஷன் தானே வரும். அப்போ போக போக உங்களுக்கு அந்த ஆட்டமோட லெவல் வந்து குட்டி ஆகிட்டே தானே இருக்கும். அதான் சொல்கிறாங்க என்னென்னா டியூ டு த இது வந்து கொஞ்சம் அதிகமான சைஸில் இருக்குது. ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து லோ அயனைசேஷன் என்தால்பி தான் வென் கம்பேர் டு த பி பிளாக் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு. பி பிளாக் எலிமெண்ட்னா இங்கே இருக்குல்ல இந்த எலிமெண்ட்ஸை தான் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இதோட அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறது கம்மி தான். டவுன் த குரூப் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் அஸ் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். அதாவது இப்போ நீங்கள் கீழே போக போக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அவுட்டர் ஷெல் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஓகேவா, ரொம்ப தள்ளி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், இந்த அவுட்டர் ஷெல் வந்து ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே அந்த எலக்ட்ரான்ஸை வெளில கொண்டு வந்துடலாம்ல. ஸோ அப்போ வந்து அதான் அவங்க சொல்கிறாங்க, டவுன் த குரூப் அயனைசேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. ஏன்னா நம்ம வந்து நியூ ஷெல்லை கொடுக்க அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரிப்பல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான்ஸு. ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், அந்த எலக்ட்ரான் ஏற்கனவே ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை தான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அதை வந்து ஈஸியாக எடுத்துட முடியும்ல. இப்போ த மெம்பர் ஆஃப் குரூப் 2 ஹேவ் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸ் ஃபார் குரூப் 1 விட அதுக்கு வேணால் ஹையரான அயனைசேஷன் என்தால்பி தான். ஏன்னா குரூப் 1ஓட கம்பேர் பண்ணும்போது இப்போ இது வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதை விட கம்மி சைஸில் தானே இருக்குது.
கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதிகமான நியூக்ளியஸ் சார்ஜ் போடும்போது அதை விட கம்மி சைஸில் தானே இருக்குது. அப்போ அதை எடுக்கணுன்னா எனக்கு கஷ்டம் தானே. இது வந்து நியூக்ளியஸ்க்கு தள்ளி இருக்குது. அப்போ அதை எடுக்கணுன்னா எனக்கு ஈஸி. பட் இது நியூக்ளியஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் தான். ஓகே, அதாவது members of group 2 have higher ionization enthalpy values than group 1 because ஏன்னா அது ஸ்மாலர் சைஸாக இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டமாக இருக்குது. கரஸ்பாண்டிங் திஸ் ஆர் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் தேன் ஆல்கலி. பட் அது வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா எலக்ட்ரானை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் டென் டு லூஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபார்ம் பாசிட்டிவ் அயன்ஸ். அது வந்து எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ண நினைக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்ம் பாசிட்டிவ் அயன்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது வந்து லூஸ் பண்ண நினைக்கும். இது வந்து லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆல்கைல் மெட்டல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா சீக்கிரமாக கொடுக்க நினைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் வேறு கிட்ட பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ அதனால் அதை கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ். இது வந்து மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ். ஏன்னா அது வந்து எப்படா எங்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்கோம். ஸோ கொடுக்க அந்த சான்ஸ் வரும்போது அது வந்து டக்குன்னு கொடுத்துரும். பட் இதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கறனால இது வந்து போகணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இதில் வந்து இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.